எல்லா வேலையும் கரெக்டா போயிட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்கு போலீஸ் வராங்கப்பா. போலீஸா? என்னடா சொல்ற? மணிமாறன் யாரு? நான் தான் மேடம். உங்க பொண்ணு எங்க? உள்ள இருக்க இன்ஸ்பெக்டர். நீங்க யாரு? நான் பொண்ணோட அம்மா. போய் அவங்கள வர சொல்லுங்க. என்ன பிரச்சனை மேடம்? உங்க பொண்ணுக்கு நீங்க கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு தகவல் வந்திருக்கு. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல மேடம். யாரோ அபாண்டமா உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அத நாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல பொண்ணை கூப்பிடுங்க. போமா, போய் கூப்பிட்டு வருவோம். வணக்கம் மேடம். நீ யாருப்பா? நான் செல்வியோட மாமா. மாமாண்ணா? செல்வியை கட்டிக்க போறேன். ஓ, நீதானா அது? என்னப்பா, உன்னை கட்டிக்க அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லையாமே? கட்டாய் தாலி கட்ட முயற்சி பண்ணா என்ன தண்டனைன்னு தெரியும்ல? ஐயோ இன்ஸ்பெக்டர் அம்மா, ஐயோ எங்களை பிடிக்காத யாரோ கஸ்மாலும் எங்க மேல பொய் புகார் கொடுத்திருக்காங்க. அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுற, பாத்துக்கினே இருங்க. மா, எது கத்துற? நீ யாரு? இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நல்லா கேட்டீங்க போங்க. சம்மந்தியே நான் தானே. செல்வி என் பேத்தி, இவன் பிரபாகரன் என் பிள்ளைங்க. இவன் தான் முறப்பையன். சின்ன வயசுல இருந்தே செல்வியும் பிரபாகரனும் ஜோடியாவே வளர்ந்துருச்சுங்க. இது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. ஐயோ, எந்த கேப் மாதிரி இது கட்டாய கல்யாணம்னு புகார் கொடுத்தான்னு தெரியலையே இன்ஸ்பெக்டர் அம்மா. இங்க பாரு, உன் சொந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். இந்த கல்யாணத்துல அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைனா இது நடக்காது. மேடம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் மனசார விரும்புகிறோம். அத நீ சொல்லாத, அந்த பொண்ணு வந்து சொல்லட்டும். இன்ஸ்பெக்டர் அம்மா, நான் தெரியாம தான் கேட்குறேன். இந்த பாருங்க, இந்த இம்மா சொந்தக்காரங்கள்லாம் கூடி இந்த நலுங்கு வைக்கிறதுக்காகலாம் வந்திருக்காங்களே. அந்த பொண்ணு செல்வி கண்ணுக்கு இஷ்டம் இல்லாமல வந்திருக்கிறாங்க. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். அப்படிதான் புகார் கொடுத்துருக்காங்க. அத விசாரிக்க தான் வந்திருக்கோம். யார் மேடம் புகார் கொடுத்தது? யாருன்னு சொன்னா அவன் கைய காலை உடைச்சிருவியோ? இல்லை மேடம், அவங்களை இங்கே வர சொல்லுங்க. அவங்க முன்னாடியே இது பொய் புகார் நான் நிரூபிக்கிறேன். நீ முதல்ல பொண்ணை வர சொல்லு. டே குமார், போய் செல்வி வர சொல்கிறேன். டேய் தம்பி, ஒரு நிமிஷம் நில்லு. எத்தனாவது படிக்கிற? 10வது. எந்த ஸ்கூலு? கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல படிக்கிறேன். இத பாருப்பா, படிக்கிற பையனா இருக்க, உண்மை மறைக்காம சொல்லு. இந்த கல்யாணத்துல உங்க அக்காவுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? அது எங்க அக்காவுக்கு விருப்பம்தான். அதையும் இப்ப இவ்ளோ தயக்கமா சொல்ற? இல்ல மேடம், உங்களை பார்த்ததும். அதெல்லாம் ஒரு பயமும் இல்ல. நீ சொல்லு, உங்க அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? தம்பி, இவங்க யாருக்கும் நீ பயப்பட வேணாம். உண்மையை சொல்லு. எங்க அக்காவுக்கு இதுல இஷ்டம் தான் மேடம். டேய், சின்ன வயசுலயே இவ்ளோ பொய் சொல்ல கத்து வச்சிருக்கியா? போ, முதல்ல உங்க அக்காவை கூட்டிட்டு வா. என்ன என்ன பேசுனா எப்படி பதில் சொல்றதுன்னு முன்னாடியே சொல்லி வச்சிருக்கீங்களா? ஐயோ, அந்த மாதிரிலாம் இல்லம்மா. பொண்ணு மட்டும் ஆமான்னு சொல்லட்டும், எல்லாரும் ஒட்டு மொத்தமா உள்ள போக வேண்டியதுதான். மேடம், இதுதான் என் பொண்ணு மேடம். ஏமா இவ்ளோ லேட்டு? அது ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தேன். அதுக்கு இவ்ளோ நேரமா? இங்க பாருமா, அப்பா அம்மா கிட்ட பயமும் மரியாதையும் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக உனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த செய்ய சொன்னா அதை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. உன்னை கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னு எங்களுக்கு புகார் வந்திருக்கு. அது உண்மையா? தயங்காம சொல்லுமா. இவங்க யாரோட மிரட்டலுக்காகவும் நீ பயப்பட வேண்டாம். எங்க பொண்ணை நாங்க எதுக்கு மேடம் மிரட்ட போறோம்? அது எங்க குழந்தை. இப்ப குழந்தை இல்ல மேஜர். உங்க யாரோட கருத்தையும் நான் கேட்கல. கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள வாயை மூடிக்கிட்டு இருந்தா போதும். சொல்லுமா, நீ சொல்றதுலதான் உன் வாழ்க்கையே இருக்கு. நீ எதை பத்தி யோசிக்காத, உன் மனசுல இருக்கிறத பட்டுன்னு சொல்லு.
நான் என்ன மேடம் சொல்லணும்? உங்க அப்பா அம்மா பண்ணி வைக்க போற இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமா? உன் விருப்பத்தோட தான் இந்த ஏற்பாடு நடக்குதா? உன் மாமனை கட்டிக்க உனக்கு இஷ்டமா? எனக்கு இஷ்டம்தான் மேடம். இஷ்டம்னு சொல்ற, அதை ஏன் அவ்வளோ கஷ்டமா சொல்ற? என்னம்மா, இந்த கல்யாணம் நடக்கலனா அவமானம் தாங்காம உங்க அப்பா அம்மா சூசைட் பண்ணிப்போன்னு உன்னை பிளாக்மெயில் பண்ணாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். தெரியுதுமா, இந்த மாதிரி நாங்க எவ்வளோ கேஸ பார்த்துருப்போம். இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்து உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத. நான் இருக்கேன், தைரியமா சொல்லு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்தான். என்னை யாரும் வற்புறுத்தல. என் முழு சம்மதத்தோட தான் இந்த ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நல்லா யோசிச்சுதான் சொல்றியாம்மா? ஆமா மேடம். இந்த பொண்ணை எல்லாரும் சேர்ந்து நல்லா பயமுறுத்தி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நாங்க இது இப்படியே விட்டுற மாட்டோம். வேற வழியில விசாரிக்கிறேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சுது, நீங்க எல்லாரும் வீட்ல இருக்க மாட்டீங்க, மொத்தமா ஜெயில கம்பி எண்ணுவீங்க. இங்க பாருமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ஏதோ குழப்பத்துல இருக்க, தெளிஞ்சது எனக்கு ஒரு கால் பண்ணு. அப்புறம் பேசிக்கிறேன் இவங்க கிட்ட. ஏங்கா போலீஸ்கிட்ட போய் சொன்ன? உண்மையை சொல்லியிருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பாங்களே, ஏங்கா சொல்லலை? அது செல்வி, உன்னை தேடி போலீஸ் வந்திருக்குடி. போலீஸா? இங்க எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க? உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றதா யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பையன் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். போலீஸ் கேட்ட என்னம்மா சொல்லுவ? நான் என்னப்பா சொல்றது? நீங்களே சொல்லிடுங்க. என்ன என்னம்மா சொல்ற? என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தான்னு சொல்லிடுங்க. அவங்க உன்னைதான் கூப்பிடுறாங்க. உண்மை என்னன்னு உன் வாயால தெரிஞ்சுக்காம இங்க இருந்து கிளம்ப மாட்டாங்க போல இருக்கு. என்னடி யோசிக்கிற? உண்மையை போலீஸ் கிட்ட சொல்லிட்டு எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த கண்ணு தெரியாத பையனோட போயிடலான்னு நினைக்கிறியா? இதுக்காடி இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம். அதான் வளர்த்த கடனுக்கு என்ன விக்க பாக்குறீங்களே. ஆமா, நாங்க உன்னை விற்கத்தான் பாக்குறோம். இந்த நேரத்துல பெத்தவங்க உனக்கு விரோதியாத்தான் தெரிவாங்க. ஆமாண்டி, உன் கண்ணை காதல் மறைக்குது. அதான் எங்க பாசம் கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. ஏ சும்மா இரு, தேவையில்லாம பேசிக்கிட்டு. வெளியில போலீஸ் நிக்குது, நாங்க எதுவும் பேசலாமா? நீயே வந்து பேசு. இப்போ போலீஸ் கேட்டா நான் என்ன சொல்லணும்? ஏய், உன் இஷ்டத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லு. அப்ப நான் பொய் சொல்லணும், அப்படிதானே? ஏய், என்ன விளையாடுறியா? உனக்கு தெரிஞ்சுதானே எல்லாம் ஏற்பாடு பண்ணும். பக்கத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன வார்த்தை பேசுற நீ? எனக்கு வேற கோவத்தை கொண்டு கொண்டுடுவேன். கொன்னுடுமா. பிடிக்காத கல்யாணத்தை விட
சாகிறது எவ்வளவோ மேல். நீ ஏம்மா சாகணும்? போ, போலீஸ்கிட்ட போய் உன் மனசுல இருக்கிறது அப்படியே சொல்லு. அதுக்கப்புறம் நீ பார்க்கறதுக்கு நாங்கள் யாரும் உசுரோட இருக்க மாட்டோம். அப்பா, ஆமாம்மா, எங்களுக்கு வேற வழி தெரியல. ஏய், நீ போலீஸ் கிட்ட ஏதாவது உளறி கிளறி தொலைஞ்ச நாங்க குடும்பத்தோட கயத்துல தொங்கிடுவோம். எதுக்கு இப்படி என்ன பயமுறுத்துறீங்க? பயமறுத்தலம்மா, இந்த கல்யாணம் மட்டும் நின்று போச்சுன்னா இதை விட நம்ம குடும்பத்துக்கு வேற அவமானம் எதுவும் கிடையாது. ஊரு உறவு அக்கம் பக்கம்னு ஒருத்தர் விடாம பத்திரிக்கை வச்சாச்சு. எவ்வளவு பேரோட நம்பிக்கை, கனவு, ஆசை எல்லாத்தையும் இப்படி நொறுக்க பாக்குறிய. அப்பா, என் மனசு நொறுங்கி போறத பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையாப்பா? ஏய், ஏதோ பேசணும்னா பேசாத. கவலை இல்லாம தான் இத்தனை வருஷம் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு தாங்கணுமா? பேசுற முகத்தையே பார்க்காத ஒருத்த மேல அப்படி என்னடி பெரிய லவ்? லவ் பண்றதுக்கு முகம் முக்கியம் இல்லம்மா, நல்ல மனசு இருந்தா போதும். எப்படி பேசுற பாத்தீங்களா? உன்னை பெத்தபடி நாங்க மனசு காதல்னு எங்களுக்கே பாடம் நடத்துறியா? இவர்தான் மாப்பிள்ள கழுத்து நீட்டுன்னு சொன்னதும் மறு பேச்சு பேசாம கழுத்து நீட்டினபடி நானு. இது வரைக்கும் எங்க அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லடி. நீ என்னடானா? மா, இன்னும் நீங்க உங்க காலத்திலேயே இருக்கீங்க. என்னம்மா பேசுற நீயே? இன்னும் 100 வருஷம் ஆனாலும் நாங்க மாற மாட்டோம். என்னைக்கு நீ எங்க கண்ணுக்கு குழந்தைதான். உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எங்களுக்கு பார்த்து செய்ய தெரியாதா? செய்யலாம்ப்பா, யார் வேணான்னு சொன்னது? ஆனா எனக்கு இதுல இஷ்டமே இல்லையே. அதை மீறி என்ன இப்படி வற்புறுத்தினா எப்படிப்பா? அம்மா தாயே, உன்னை யாரு வற்புறுத்தல, எங்க கடமையத்தையும் செய்யறோம். நேத்து வந்த ஒருத்தனுக்காக இப்படி எங்களை தூக்கி எறியறிய, என்னம்மா நியாயம்? நான் ஒன்னும் உங்களை தூக்கி எறியலப்பா, நீங்க தான் என்ன பிடிக்காத இடத்துல தள்ளி விட பாக்குறீங்க. ஏய், நாங்க என்ன உன்னை பாழங்கணத்துல தள்ளிவிட பாக்குறோம்? என் கூட பிறந்த தம்பிக்கு தானே கொடுக்குறேன். இதெல்லாம் அதுக்கு தெரியாதா? புதுசா சொல்ற? இங்க பாருமா, நாங்க செத்துட்டதான் நீ நினைச்சேனா போலீஸ்கிட்ட போய் உன் மனசுல இருக்கிறத சொல்லு, அவ்வளவுதான். அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிமா பேச சொல்ற? நீ நினைச்சத நீ செய்வேன்னா தாராளமா போய் செய்யு. நாங்க வேணாம்னு சொல்லல. ஏன்னா அதுக்கு பிறகு நாங்க யாரும் உசுரோட இருந்தா தானே அதை பத்தி கவலைப்படுறதுக்கு. பா, உனக்காக வெளியில போலீஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ முதல்ல வா. போக்கா, நீ வேஸ்ட்டு. நல்ல சான்ஸை விட்டியேக்கா. எச்சரிக்கை, ஆபத்துன்னு தெரிஞ்சோம் இப்படி டேஞ்சருக்கு பக்கத்திலே மீட்டிங்கை போட்டிருக்கேளே, இது தேவையா? காமெடி சீனுக்கு நடுவில் அப்பப்போ கொஞ்சம் ஆக்ஷன் சீனும் போட்டால் தான்ப்பா கதை நல்லா இருக்கும். கதை நன்னா இருக்கும், ஆனால் உடம்புல இருக்க சதையெல்லாம் பிஞ்சு பஞ்ச பரதேசியானா நன்னாவா இருக்கும்? என்னப்பா சொல்கிறா? இந்த ஏரியாவில் கண்ணு தெரியாதவளை கண்டாலே கண்டமேனிக்கு ஆளால் கடிக்கிறா. பாவம், பரிதாபம், பச்சாதாபம் இதெல்லாம் லோகத்தில் வழக்கொழிஞ்சு போயிடுது. அப்படிலாம் இல்லை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாரும் எவ்வளோ போட்டி போட்டுக்கிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனால் இவன் வெள்ளத்தால் பாதிக்கப்படலையே, உள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கான். இவன் உள்ளத்தில் சுனாமியாக பொங்குற ஆசை வெள்ளம் இந்த தெருவையே மூழ்கடிச்சுட்டு போய் அடுத்த தெருவில் இருக்க செல்வியோட மனசு இன்னும் பெருங்கடல்ல கலந்துட்டு இருக்கு. எதுக்கும் நீ பார்த்து நில்லு. பழகின பாவத்துக்கு வெள்ளம் நம்மளையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிட போகுது. ஆமாம் சந்தோஷ், நீயே சோகமாக இருக்க. அதானே, அவன் பேருக்கும் ஃபீலிங்க்கும் மேட்சே ஆகல. எப்படி மேட்ச் ஆகும்? இவனோட ஆளை வேற ஒருத்தன் கூட மேட்ச் பண்ணிவிட பார்க்கறா. ப்ளீஸ், நானே டென்ஷனில் இருக்கேன், நீங்கள் வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. செல்வியோட வீட்டில் கல்யாண ஏற்பாடெலாம் மும்முரமாக நடந்துட்டுருக்கு. அதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்னடான்னா ஜாலியாக அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க. யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்? இங்கே என்ன பண்ணுறீங்க? எல்லாம் வெளியே போய் விளையாடுங்க. போங்க போங்க.
அக்கா என்னடா? ஏன்க்கா என் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விடுறா? ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு வந்தா வேணான்னா விடு. என்ன நல்ல விஷயம்? நான் கடைக்கு போயிருந்தேன்னா அங்கே தெரு முனையில் உன் இன்ஸ்டியூட் ஆளுங்க நின்றுட்டு இருந்தாங்கக்கா. அதுக்கு என்ன இப்ப? அதில் உன் ஆளு நின்றுட்டு இருந்தாரு. ஏன் ஆளா? சந்தோஷ்னு பேசிட்டு இருந்தாங்க. அதானே அவர் பேரு. டேய், நிஜமாவாடா சொல்ற? இங்க எதுக்குடா வந்திருக்காங்க? ஆ, கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு போலான்னு வந்திருப்பாங்க. ஏன்க்கா நீ வேற லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? இதெல்லாம் உனக்கு தெரியாதா? உன்னை பார்க்க தான் வந்திருப்பாங்க. என்ன பார்க்கவா வந்திருப்பாங்க? ம், உன்னை தூக்க தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி கல்யாண சீன்லாம் பொண்ணை தூக்க தானே வந்திருப்பாங்க. என்னடா சொல்ற? என்ன கூட்டிட்டு போக வந்திருப்பாங்க நான் சொல்ற? தெரிலக்கா, அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எதுக்கு ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் வர போகிறாங்க? உங்ககிட்ட ஏதாவது பேசணுன்னு தான் வந்திருப்பாங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரட்டா? அவசரப்படாதடா. நீ அவரை பார்க்கறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். மாமா தான் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கு. அது கண்ணில் யார் மாட்டினாலும் பிரச்சனை தான். டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஆனா அவரை பார்க்கணும் போல இருக்கு. அவரால் நிச்சயமா நம்ம வீட்டு பக்கம் வர முடியாது. நீயும் இங்கேருந்து வெளியே போக முடியாது. நான் வேணா போய் என்னன்னு கேட்டு வரட்டா? வேணாண்டா, நீ மாட்டினா அவ்வளோதான். உன்னை எல்லாரும் பயங்கரமா அடிப்பாங்கடா. நானாவது பரவாயில்ல, நீ மாட்டினா உன்னை கொன்னே போட்டுருவாங்க. என்ன மிஞ்சி போனா அப்பா அம்மா தானே என்ன அடிப்பாங்க. அடிச்சுட்டு போகிறாங்க விடுக்கா. பிடிக்காதவனை கட்டிக்கிட்டா வாழ்க்கை நரகமாயிடும் நீ சொன்னப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? இங்கே பாரு, அப்பா அம்மா மாமா இவங்க யாரை பற்றியும் நீ கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். நான் அப்படியே நைஸா உன் ஆள்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய், பத்திரமா போடா. நான் பார்த்துக்கிறேன்க்கா. என்ன சந்தோஷ், சைலண்ட் ஆயிட்டா? புயலுக்கு முன்னே அமைதி. சந்தோஷ் சைலண்டா இருக்கானா வயலண்ட் ஆக போறான்னு அர்த்தம். இதில் யார் சந்தோஷ்? ஐயோ ஐயோ, நான் இல்லை, என் பேர் அப்ராணி. சாரி சாரதி. நான் ஒரு ஏழை பிராமணன், என்னை விட்டுருக்கோ. எதுக்கு நான் இவ்வளோ பயப்படுறீங்க? ஓ, அப்ப நீங்க வில்லங்கோஷ்டி இல்லையா? சாரதி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? சார், நான் தான் சந்தோஷ். சொல்லுங்க, என்ன விஷயம்? பரவாயில்ல, அழகாக தான் இருக்காரு. அக்காவுக்கு பொருத்தமாக தான் இருப்பார். சார்? சாரா? ஐயோ, சார்லாம் கூப்பிடாதீங்க. என் பேர் குமார். நான் செல்வியோட தம்பி. தம்பியா? இருக்க முடியாதே. ஏன்? தம்பின்னா குரல் தலைக்கு கீழே இருந்துல வரணும். இது தலைக்கு நேரா இருந்துல வருது. நான் கொஞ்சம் ஹைட்டு. நீ ஹைட்டா இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் எந்த ஃபைட்டுக்கும் தயாராக இல்லைன்னு உன் மாமா கிட்ட போய் சொல்லு. அவனோட உளவாளி தானே நீ? ஐயோ, நான் மாமா அமிச்சுலாம் வரல. எங்கள் அக்கா தான் இவரை பார்த்துட்டு வர சொல்லிச்சு. ஓ, தம்பி வீடு தூதா? தம்பி. அட என்னப்பா நீ உறவே மாத்திர? அவன் செல்விக்கு தான் தம்பி. சும்மா மச்சான்னு உரிமையாக கூப்பிடு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? சொல்லு குமார். நீங்கள் தான் அங்கிள் சொல்லணும். பையன் கெட்டிக்காரன். அங்கிள்னு எப்படி டக்குன்னு மிங்கிள் ஆகிட்டான் பாரு. சாரதி. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நீ கண்டினியூ. குமார், செல்வி உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லி அமிச்சாங்களா? அது சொன்னது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். புரியல. அக்காவோட நிலைமை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னும் 4 நாளில் கல்யாணம். அவளை சுற்றி எப்பவுமே 10 பேர் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அது வெளியே வரணும்னா அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் தான் அதுக்கு ஒரு கரெக்டான பிளான் சொல்லணும். குமார், இது ரோட்டில் நின்று பேசுகிற விஷயம் இல்லை.
வா வண்டியில் ஏறு